இங்க ஒரு குழந்தை தவழ்ந்து ஸ்விம்மிங் பூல் கிட்ட போகுது. அத 10வது மாடியில இருந்து பார்த்தா அவங்க அப்பா அப்படியே பதறி போயிடுறாரு. உடனே அவரு அந்த குழந்தைய காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தனக்கு பயமா இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்படியே மேல இருந்து குதிச்சிடுறாரு. அப்படியே பயந்துகிட்டே வந்து தண்ணியில குதிச்சு அவருடைய பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து ஆசையா முத்தம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவரு வீட்டுல குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுட்டு இருக்கும்போது ஒரு பூச்சி குழந்தைகிட்ட வரும். உடனே அவரு அந்த குழந்தைய தூக்கி அதோடைய பட்டாக்ஸை வச்சு இடிச்சு அந்த பூச்சை சாகடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய பொண்ணு நாளுக்கு நாள் நல்லா வளர்றா. அவளுக்கு எப்படி டாய்லெட் போகணும்லாம் கத்து கொடுக்குறாரு. ஆனா அவ பயங்கரமா அழுவுறா. அதுக்கப்புறம் அவரு அவளை சந்தோஷப்படுத்தலாம்னு சொல்லிட்டு கோமாளி வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு அவளுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு வராரு. ஆனா அவ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அவரை பார்த்து பயந்து போய் கேக்க அவருடைய மூஞ்சிலேயே அப்பி விட்டுறா. அதுக்கப்புறம் அவளுக்கு சாக்கடை விளையாட சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அவளை கோல் கீப்பரா நிறுத்திட்டு பாலை வேகமா எட்டி ஒத்திக்கிறாரு. பார்த்தா பாலோட சேர்த்து அவளும் பறந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அவ அம்மா இல்லையேன்னு ரொம்பவே வருத்தப்படுறா. அவர் அவளை அணைச்சிக்கிறாரு. ஆனா அவரால் எதுவுமே சொல்லி சமாதானப்படுத்த முடியல. ஆக்சுவலா இவருடைய பொண்ணே கிடையாது. ஒருத்தவங்க இவருடைய வீட்டு கதவை தட்டி இந்த குழந்தையை கொடுத்துட்டு எதுவுமே சொல்லாம போயிட்டு இருப்பாங்க.